வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. என்னம்மா இன்னைக்கு ஃப்ரைடே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு பாருங்க. ஃப்ரைடே என்ன கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையா, அது சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடேங்க. சரிங்க. இட்லி எடுத்துக்கிட்டே பேசுகிறேன், சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி. அதை வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கிட்டே பேசுகிறேங்க நான். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அதனால எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. ஆமாம், வரன் தரவங்க நல்லா வரணும், அமையட்டும். ஸ்வீட் அதே மாதிரி பொங்கல் தராங்களே, பொங்கல் பரிசு எல்லாரும் கிடைக்கணும். 3000 கண்டிப்பாக கிடைக்கணும். எல்லாரும் கிடைக்கணும். ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு வந்து சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க. சரி, சொல்லிட்டே அதான் நான் தாத்தா தான். அதுக்கு வந்து மிளகா கிள்ளி சாம்பார் சைட் டிஷ். அதுதான் மதியத்துக்கும் மிளகா கிள்ளி சாம்பார். இந்த இட்லி மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிட்ணுங்க. தட்டில் ஊற்றக்கூடாதோ? ஆமாம். இனி பீன்ஸு கேரட்டு பொரியல், கொஞ்சமாக தோரம்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். சேப்பங்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். குட் ஃப்ரை. அவ்வளோதான். ஓகேங்களா? ரசம் மேட்ச் சொல்லுவாங்க. நேற்று வச்சது இருக்கா? இல்லை, இன்னைக்கு ரசம் வைக்கவே இல்லை. ஏமா இப்படி மாற்றம் வாங்கிட்டேன்? ஓ, தயிர் இருக்கா? சரி விடு, நான் ரசம் இருக்கு நினச்சிட்டு பேசுகிறேன். வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சிடலாமா? ஓகே, தயிர் வச்சுட்டு, ஏன்னா நான் ஒரு தானே, நம்ம தயிர் வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு. ஓகேவா? அப்புறம் சின்ன விஷயம் சொல்லிட்டுங்களா, நம்மகிட்ட கஷ்டம்னு சொல்லி வராங்க பாருங்க. சில பேர் வரும்போதே கஷ்டத்தோடு வருவாங்க. இந்த இப்படி பிரச்சனை, அது பிரச்சனை. அவங்ககிட்ட நம்ம அந்த கஷ்டத்தை சொன்னோன்னு வச்சுக்கோ, அடடே இவங்க கூட கஷ்டப்படுறேன்னு அந்த சந்தோஷத்தில் அவங்க போயிடுவாங்க. இதுதான் சரியான வழி. ஓகேங்களா? மற்றபடி ஜாலியாக இருப்போம். இன்னொன்று, சில அப்பாக்களை பற்றி சொல்கிறேன். ஒரு அப்பாவுக்கு மனைவிக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கிற அப்பாக்களுக்கு தனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்ல தெரியாது. பெரும்பாலும் அப்பாக்கள், இன்க்ளூடிங் மீ, நான் கூட அப்படி நாங்கள் ஓட்ட போகிறோம். நான் எதுவுமே வாங்கிக்க இது அப்படின்னா அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ண தான் நான் வாங்குவேன். அதே டைமில் நான் காஸ்ட்லி போட்டுக்கே போக மாட்டேன். இவங்களுக்கு நான் வாங்கிக்கணும். இவங்க சொல்லுவாங்க, ஐயோ வேலை ஜாஸ்தி, என்ஜாய் அப்படின்றேன். அதை மாதிரி நம்ம ஸ்டைல். ஓகேவா? ஜாலியாக ஸ்வீட்டாக லைஃப் எடுத்து போனால் ஈஸியாக அமையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.